மல்லி, ஏற்கனவே உனக்கு ட்ரெஸ் எடுக்கும் போதே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இங்க இல்லாத திங்ஸ் மட்டும் தான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நிறைய எல்லாம் கேட்க கூடாது, சரியா? வாங்கம்மா வாங்க, என்னம்மா வேணும்? இதோ ஒரு நிமிஷம், நான் வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறேன். மல்லி இங்கே இறங்கிக்கோ, அம்மா வண்டியை அங்கே நிறுத்திட்டு வந்துடுறேன். அண்ணா, கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும், கிளிப் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குமா நம்ம கடையில, வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க. அம்மா அம்மா இங்க வாங்க, இங்க பாருங்க, இங்க கம்மல் எல்லாம் சூப்பரா இருக்குமா. வீட்ல இருக்கிற கம்மல்லாம் அவ்வளோ செட் ஆகுமான்னு தெரியல, இங்கே நம்ம கம்மல் வாங்கிக்கலாம். சரி மல்லி, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சுக்கா இங்கே கம்மல் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிளிப்பெல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு, சரியா? இங்கே பாரு, நிறைய பொம்மை வச்ச கிளிப்பெல்லாம் இருக்குது. என்ன இது, பூ மாதிரி கிளிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, முதல்ல இந்த கிளிப்பை வாங்கலாம். அண்ணா, எங்களுக்கு இந்த கிளிப் கொடுங்க. இதில் பிங்க் கலர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அது ஒரு செட்டு. அப்புறம் ரெட் கலர் ஏதாவது ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கா? இது நல்லா இருக்கு. இது ஒரு செட்டு அப்படியே கொடுத்துருங்கண்ணா. அப்புறம் இந்த பூ வச்ச மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு செட்டு கொடுத்துருங்க. அதில் எடுத்து சூப்பராக ரெடி பண்ணால் அழகாக இருக்கும். இதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்கும். அண்ணா, இந்த செட்டு எவ்வளோ வருது? இது அப்படியே ஒரு பீஸ் கொடுத்துருங்கண்ணா. சரிம்மா, அது 2 செட்டா எடுத்தீங்கன்னா 50 ரூபாய், ஒரு செட்டா எடுத்தீங்கன்னா 30 ரூபாய் வருமா? ஓ அப்படியா? சரி, நான் எனக்கு ஒரு செட்டே போதும், இதுவே அதிகமாக தான் இருக்கு. சரி சரி மல்லி, கம்மல் பார்க்கணும்னு சொன்னல, கம்மல் எல்லாம் பார்த்துடுமா. நான் கம்மல் தாமா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. இங்கே நிறைய டைப்ல இருக்கு, எதை செலக்ட் பண்றதுனே தெரியல. அப்புறம் லாஸ்டா ஒரு கம்மல் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்க. இந்த கம்மல் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கும், கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும்ல, அதனால இது வாங்கிக்கலாமா. இதுல ஒரு செட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மல் கூட பார்த்துருக்கேன், அதுவும் எடுத்துக்கலாமா. இங்கே பாருங்க, இந்த ஜிமிக்கி வச்ச கம்மல் தான், இதுல ஒரு ஸ்டோனோட சேர்ந்து வருதுமா, இது அழகா இருக்கும், இதுவும் எடுத்துக்கலாமா. சரி சரி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிறத சேர்த்து உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டு பார்க்கலாம், எது நல்லா இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுவும் எடுத்துக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு இந்நேரம் மெஹந்தி கோணம் வாங்காமே போயிருப்போம். இங்கே பாருங்க, கோன் இங்கே இருக்கு, ஞாபகம் வந்ததோட எடுத்துடலாமா. 2 கோன் எடுத்துக்கிறேம்மா. சரி சரி எடுத்து வை மல்லி. இங்க என்ன இவ்ளோ டிசைன்ஸ்ல பூக்களா இருக்கு? ஆமா, இதெல்லாம் எதுக்கு? அது மல்டிபிள் யூசேஜ் தான். நீங்க அது என்ன டெக்கரேஷனுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தனித்தனியா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி சரி, அப்போ இதில் இது நல்லா இருக்குது. நல்ல 3 கலர் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்குது. மல்லியோட பர்த்டேக்கு வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்லிக்கு கூட இதுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கே. சரி, வெளியே எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, ஒரு கொத்தா ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் போல இருக்குது. தனித்தனியாக குட்டியாக க்யூட்டாக பொக்கே மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. இதை வச்சு அழகாக வந்து தலைவார போது கூட ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகேண்ணா, இந்த செட்டை அப்படியே எனக்கு கொடுத்துருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதை கவர்ல போட்டு கொடுத்துருங்கண்ணா. சரிங்கம்மா, இதை போட்டு தந்துடுறேன். வேற டிசைன் எதுவும் வேணாமா? இது ஒண்ணு போதுமா? இது ஒரு டிசைன் போதும்ண்ணா. நான் வேணும்னா வேற ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பிரேஸ்லெட் வளையல் தான் பார்க்கணும். ஓ, இந்த ஷெல்ஃப்ல இருக்கா? இது என்னது? வாவ், இது நல்லா இருக்கே, ரப்பர் டைப்ல. ஓகே ஓகே, இது எதுக்காவது மேட்ச் ஆகும், இதை வச்சுக்கலாம். வளையல் எல்லாமே இருக்கு. வளையல் இப்போதைக்கு வேண்டாம். தலை வாரணும்னா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தால் அழகாக இருக்கும். அதுவும் இந்த கலர் சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இது ஒன்று எடுத்துப்போம். இந்த ஃப்ளவர் கிளிப் நீங்க 2 பாக்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்னும் கம்மியாகும்மா. 2 பீஸ் தான் இருக்கு, வந்தது எல்லாம் போயிடுச்சு, வேணா எடுத்துக்கோங்கம்மா. ஓ அப்படியா? சரிண்ணா, அப்போ இந்த எல்லோ கலரும் சேர்த்தே எடுத்துக்கிறேன். இது 2மே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை வச்சு ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்தது பொட்டுலாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேனே, சின்ன சைஸ் பொட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சைஸ் கூட ஓகே தான். சரி, நம்ம மெரூன் கலர் தான் யூஸ் பண்ணுவோம், அதுவே எடுத்துக்கலாம். இங்கே கேப் எல்லாம் நிறைய இருக்குமா, இந்த கேப் வாங்கி கொடுங்கம்மா. இது என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நல்லா இருக்கும். எங்க கீழே இருக்கா? சரி சரி எடுத்து பாரு, எது நல்லா இருக்கோ அது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கோமா. சரிம்மா. அம்மா இங்கே பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா சூப்பரா கிளிட்டர் எஃபெக்ட்ல பார்க்கவே செம்மையா இருக்கு. வாவ் பாப்பா, பிரின்சஸ் மாதிரி இருக்கமா இந்த கேப்பை போட்டோன்னு நீ. ஹை, தேங்க் யூ so much அங்கிள். சரி சரி மல்லி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ அதுவே எடுத்துக்கோ. அடுத்தது இந்த மாதிரி கண்ணாடி தான் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பார்க்கறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன, அந்த டிசைன் ரொம்ப மொக்கையாக இருக்குது, கொஞ்சம் நல்லதாக எடுப்போம். இது 2ல் எது எடுக்கலாம்? 2மே நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் மாடல் யூஸ் பண்ணிட்டோம்ல, அதனால இந்த மாடல் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கப் செட் எல்லாம் எதுவும் பார்க்கலையா? மேக்கப் செட் எல்லாமே நிறைய வெரைட்டில இருக்குமா நம்ம கிட்ட. இதோ பாக்குறேனா, முக்கியமா அதுதான் வாங்க வந்தேன், மறந்தே போயிருப்பேன். எனக்கு மேக்கப் செட்டு சுத்தமா இல்ல, மல்லிக்கும் இல்ல, வீட்டுல ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்தா இந்த கடையில நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க. இது என்னது, கோன் மாடல்ல இருக்கு? இது என்னன்னா மேக்கப் செட்டே கோன் மாடல்ல எல்லாம் வருதா இப்போ?
ஆமாமா, நிறைய டைப்ல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது கோன் மாடலு, அடுத்து இது பாருங்க, இது வந்து ஹாட் மாடலு. இது ஃபுல்லா செட்டா சேர்ந்து பெருசா வரும். நான் இங்க வந்து பெருசையும் வைக்கல, தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மொத்த செட்டும் சேர்ந்து வருமா. அடுத்து இது பாத்தீங்களா, இது ஃபிளவர் மாடலு. இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா ஒரு செட்டா வருமா. அடுத்து வெறும் ஐ ஷேடோ மட்டும் வேணும்னாலும் இருக்கு. இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி. வாவ், பரவாயில்லண்ணா, உங்க கடையில நிறைய மாடல்ல மேக்கப் செட் வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு எல்லாத்தையும் விட இந்த கோன் மாடல் தான் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நான் இதுவே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்ல. இது ஒண்ணு எடுத்துக்கிறேன்னா. மா, இந்த பக்கம் மட்டும் கிடையாது, அந்த சைடு பாருங்க, அங்கேயும் நிறைய மேக்கப் செட் தான் இருக்கு. ஓஹோ, இங்கே மேக்கப் செட்டு தானா? இது என்னது, லிப்ஸ் மாதிரியே இருக்கு அந்த செட்டு பாக்குறதுக்கு. ஆஹா, எவ்வளோ கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு இங்க இருக்கிறது. அட, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மா அம்மா, நம்ம கிட்ட மேக்கப் ப்ரஷ்ஷே இல்லைல்ல, ஆல்ரெடி இருந்தது எல்லாம் பழசாயிடுச்சு. நம்ம இந்த மேக்கப் ப்ரஷ் செட்டு வாங்கிக்கலாமா? ஆமா மல்லி, நானே இது ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். இதுலேயே செட்டாக வந்துடுது. பேசாமல் இந்த செட்டே எடுத்துட வேண்டியதுதான். சரி, முதல்ல இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடுத்து நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. சரி சரி, இந்த செட்டே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஐஷேடோவும் வாங்கிக்கலாம். ஐஷேடோவும் நிறைய கலர்ஸில் நம்மக்கிட்ட இல்லைல்ல. இந்த செட்டில் பாரு, ஒரே செட்டில் எல்லா கலர்ஸும் இருக்குது. அதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் அதிகமாகவும், கம்மியாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. அதனால இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐஷேடோ செட்டே நம்ம எடுத்துக்கலாம். கண்ணாடியும் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. மேக்கப் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ணா, இதை பேக் பண்ணி கொடுங்க. கொடுங்கம்மா, பேக் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்துடுறேன். இது ரொம்ப ரேட்லாம் கிடையாதுமா, உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் இதை விட பெரிய பெரிய மாடல் எல்லாம் நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். இது ஒன் பீஸ் தான் வந்துச்சு, நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. இதை விட பெரிய செட் வேணும்னா கூட சொல்லுங்கம்மா, நான் அடுத்த தடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்கண்ணா, இப்போதானே இவ்வளோ பெருசு வாங்கியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு காலி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வேணும்னா வந்து வாங்கிக்கிறேண்ணா. சரி, அங்கே வச்சிடுங்க. சரி சரி, லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. லிப்ஸ்டிக்கும் இங்கே நிறைய டைப்பில் இருக்குது. ஒன்று ஒரு பிராண்டா. சரி, நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற கலரில் ஏதாவது ஒரு நல்ல பிராண்டாக எடுத்துப்போம். இந்த இது எடுத்துக்கலாம் ஒன்று, அடுத்தது பிங்க் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த 2 ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். ஓகே, அதுவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் எடுக்கணும். இந்த பிங்க் எடுக்கலாமா? வேண்டாம், அந்த பிங்க்கை ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால கொஞ்சம் லைட் பிங்க்காகவும் மெரூன் ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். அப்புறம் மல்லி, நீ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? மொத்தம் இந்த 3மே எடுத்துக்கலாம். சரி சரி, போதும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீட்டில் ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. இங்கேயே மேக்கப் திங்ஸே இவ்வளோ வாங்கியாச்சு. அட, இங்கே என்ன, ஏதோ நெக்லஸ் டைப்பில் இருக்குது. சரி, இது ஒன்று எடுத்துப்போமா. இது நல்லா தான் இருக்குது. இதை நம்ம நெக்லஸ் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் போட்டு. சரி சரி, போதும். பார்த்தா நம்ம நிறைய எடுத்துகிட்டே தான் இருப்போம். அண்ணா, பில்லு போட்டுருங்க. ஏமா, போதுமா? வேற எதுவும் பார்க்கலையா? இல்லைண்ணா, இதுவே போதும்ண்ணா. நான் வேற ஏதாவது வேணும்னா அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ பில்லு போட்டு சொல்லிடுங்க. சரிம்மா, இதோ சொல்லிடுறேன். மேக்கப் செட் எல்லாம் உங்களுக்கு ரேட்டு கம்மியா தாமா போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து 1100 ரூபாய் வருது. 1000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா? நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன்ல. நான் அதனால தாமா உங்களுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம நான் மேக்கப் செட் எல்லாமே ரேட்டு கம்மியா தாமா போட்டிருக்கேன். சரிங்கண்ணா, இந்தாங்க, நீங்க கேட்ட 1000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்துருங்கண்ணா. இந்தாங்கம்மா, எல்லாத்தையும் கவர்ல பேக் பண்ணியாச்சு. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்கம்மா. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, வா மல்லி, போலாம். சீக்கிரமா போய் உன்னை ரெடி பண்ணணும். ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உன்னை சீக்கிரமா ரெடி பண்ணணும். வா, டக்குன்னு போகலாம்.